தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தாரை வார்த்து கொடுத்து கனிம வளம் மீட்க வாஜ்பேங்க் தீவை பெற்றது ராஜதந்திரம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு செல்வ பெருந்தகை எதிர்வினையாற்றியுள்ளார். இது தொடர்பாக அவரது விளக்கத்தில் தொலைக்காட்சி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், கச்சத்தீவை இலங்கைக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி கொடுத்தது ராஜதந்திர நடவடிக்கை என்று கூறியிருந்தேன். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை அரசால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுதான் ராஜதந்திரமா என்று கேட்டிருக்கிறார். எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என அவசர கோலத்தில் ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதுதான் அண்ணாமலையின் அரசியலாக இருக்கிறது. அண்டை நாடான இலங்கையோடு நல்லிணக்கமும் நட்புறவும் இருக்க வேண்டும் என்ற புவிசார் அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவின்படிதான் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. மனிதவாடையே இல்லாத, மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற 285 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிறிய நிலப்பகுதி தீவுதான் கச்சத்தீவு. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய இலங்கை கடல் எல்லை 1974 ஆண்டும், வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பகுதி கடல் எல்லை 1976 ஆண்டும் ஒப்பந்தத்தின் மூலமும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களின்படி இந்திய மீனவர்களும் கிறிஸ்துவ சமுதாயத்தினரும் ஒப்பந்த காலத்திற்கு முன் எவ்வாறு கச்சத்தீவுக்கு சென்று வந்தார்களோ அதே போல கச்சத்தீவுக்கு சென்று வரலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு விசாவோ வேறு எந்த விதமான அனுமதியோ இலங்கை அரசிடம் பெற வேண்டியதில்லை. இதன் மூலம் தமிழக மீனவர்கள் எந்த தடையும் இன்றி சுதந்திரமாக கச்சத்தீவுக்கு செல்லவோ, ஓய்வெடுக்கவோ, மீன்பிடி வலைகளை உலர்த்தவோ, ஆண்டுதோறும் நடைபெறும் புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவில் பங்கேற்கவோ முழு உரிமை உண்டு. கச்சத்தீவை ஈடுகட்டும் வகையில் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கன்னியாகுமரி தெற்கில் அபரிதமான மீன்வளம் மிக்க வேட்ச் கடல் பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு மீன்பிடிக்கிற உரிமை அதே ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் மூடி மறைக்கின்ற வகையில் அண்ணாமலையின் பிரச்சாரம் அமைந்துள்ளது. எனினும் இந்திய மீனவர்களின், குறிப்பாக தமிழக மீனவர்களின் பிரச்சனை என்னவெனில், மீன்வளம் மிக அதிகமாக காணப்படும் இலங்கை கடல் எல்லைக்குள் நீண்ட நெடுங்காலமாக மீன்பிடிக்கிற உரிமை சில காலமாக மறுக்கப்படுவதுதான். இதனால்தான் இலங்கை கடல் எல்லைக்கு சென்று மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும், படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும், பிறகு இந்திய அரசு தலையிட்டு விடுவிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்காக டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அக்டோபர் 26, 2008 ஆண்டில் இரு நாட்டு மீனவர்களின் நலனில் அக்கறை கொண்டு இந்திய இலங்கை இடையிலான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்தியா இலங்கைக்கு இடையிலான கடல் பகுதியில் இரு நாட்டு மீனவர்களும் மீன்பிடிக்க இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. மீனவர்கள் பிரச்சனையில் மனிதாபிமான மற்றும் வாழ்வாதார அம்சங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிப்பதற்கு நடைமுறை ஏற்பாடுகளை செய்வதென இந்தியாவும் இலங்கையும் ஒப்புக்கொண்டிருப்பதை 2008 ஒப்பந்தம் உறுதி செய்கிறது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லையில் மீன்பிடிப்பதை 2009 போருக்கு பிறகு அங்கு வாழ்கிற தமிழ் மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கருதி எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் இழுவை வலை கொண்ட படகுகள் மூலம் மீன் பிடிப்பதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். இதில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட மீண்டும் 2010 ஆண்டில் இரு நாடுகளுக்கிடையே கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. இரு நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது இக்குழு தலையிட்டு தீர்த்து வைத்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் கூட்டு நடவடிக்கை குழு அடிக்கடி கூடாத காரணத்தால் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் தமிழக மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று பேசுவதை பிரதமர் மோடி 2014 தேர்தலுக்கு முன்பு கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் கச்சத்தீவை மீட்பதற்கு 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பிரதமர் மோடி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று அன்றே காங்கிரஸ் கட்சி அவருக்கு உரிய பதிலை கொடுத்தது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவு குறித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோக்டகி தாக்கல் செய்த மனுவில் கச்சத்தீவு இரு நாடுகளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1974, 76 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. அதை இனி மீட்க முடியாது. அப்படி மீட்பதற்காக இலங்கை அரசோடு போரையா தொடுக்க முடியும் என்று ஏப்ரல் 1, 2024 கூறியது NDTV தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டதை அண்ணாமலைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதன் மூலம் அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வரும் பாஜகவின் இரட்டை வேடத்தை புரிந்து கொள்ள முடியும். கடந்த 2024 ஆண்டில் மட்டும் 530 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதோடு 71 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினரால் ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளது.
ஒன்றிய பாஜக அரசு இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை அண்ணாமலை விளக்குவாரா? தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிற உரிமை போராட்டத்திற்கும் கச்சத்தீவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை எவராலும் மறுக்க முடியாது. தமிழக கடலோர பகுதிகளில் மீன்வளம் குன்றியதனால் இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடிக்க வேண்டிய வாழ்வாதார நிர்பந்தம் தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது. அதன்படி மீன்வளம் மிக்க இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை ஒன்றிய பாஜக அரசிடம் பேசி பெற்றுத் தருவதற்கு அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? உண்மையிலேயே தமிழக மீனவர்களின் நலனில் அக்கறை இருந்தால் பிரதமர் மோடியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களுக்கான மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற நோக்கில் அண்ணாமலை தொடர்ந்து பேசுவாரேயானால் தமிழக மீனவர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என எச்சரிக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.